இந்த வேத வார்த்தைகள் நம்மை தூய்மையாக்குது. எவ்வளோ பாவியாக இருந்தாலும் இதை படிக்க படிக்க தூய்மையாயிருவீங்க. பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் அநேகர் 1ஆம் தேதி சாயங்காலம் என் கூட்டத்துக்கு வர முடியாமல் போயிட்டு இருந்தாலும் அந்த செய்திகளை நீங்கள் நம்பிக்கை டிவியில் பார்த்துருப்பீங்க. உலகத்தில் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறத என்னுடைய அன்பனுடைய பத்திரிகையிலும் நான் எழுதியிருக்கிறேன். பத்திரிகை வேணுங்கிறவங்க வாங்கிக்கொடுங்க. இப்போதும் கர்த்தர் தாமே உங்களை எப்பொழுது உற்சாகமான ஆவி தாங்கும்படி கிருபை செய்வாராக. இன்றைக்கு நாம் பார்க்கிற சப்ஜெக்ட் 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் முற்றிலும் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வருகையில் காக்கும்படிக்கு அவர் உதவி செய்வார். காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையிலவர் அப்படியே செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் முந்தின ஆண்டுகளை பார்க்கிறோம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. விசேஷமாக தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லலை, அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையை சொல்ல, உலகின் காரியங்கள் வருஷங்கள் கடக்க அவைகள் மோசமாக தான் போகுது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், எல்லாத்தையுமே என்ன காப்பாற்றுவார். சங்கீதம் 121:7. எதையெல்லாம் காப்பாற்றுவார்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். எவற்றின்று காப்பாற்றுவார்? நம்மை பாதாளத்தில் தழுகிற பாவங்களின்றும் தீமையிலிருந்தும் காப்பாற்றுவார். நாம் நம்மையும் காப்பாற்ற முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். ஒரு அருமையான ஒரு டாக்டர் இருந்தார், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். எப்போதுமே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் திடீர்னு அவர் கிராஜுவேஷன் போக முன்னாடி சிகரெட் ஒன்றை வாயில் வைத்தார். அவ்வளோதான். அதுக்கு வந்து சிகரெட் கண்டினியூஸாக அவர் பழக்கமாயிட்டு முடியல. ஒரு நாளைக்கு 120-130 சிகரெட் ஊத ஆரம்பித்தார். கடைசி கார்டியாலஜிஸ்ட் ரொம்ப துயரமான 40 வயதிலே இறந்து போனார். அவர் விடணும்னு நினைப்பார், அவரால் விட முடியாது. அதே மாதிரி அருமையான தம்பி சொன்னான், எங்கள் அப்பா எப்போதும் குடிப்பார், சாராயம் குடிப்பார். அதுக்கு முடியல என்னை வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ எனக்கு வயசு 8. ஆனால் வர வர எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, இது நம்ம குடிச்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு 9 வயசு நான் குடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 30 வயசு ஆச்சு, இன்னும் இந்த குடியை என்ன நிறுத்த முடியல. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா காலேஜ் படிக்கும்போது பல விதமான செக்ஷுவல் இம்மாரிட்டி நான் விழுந்தேன். அதில் வீடு தான் நான் நினச்சேன், என்னால் முடியல. மனைவியை கட்டின பிற்பாடும் நான் இன்னும் அந்த காரியத்தை செய்து தான் வரேன், எப்படி என்னை காப்பாற்றுவது அப்படின்னு அவர் அழுதார். அப்போ இதற்கு ஒரே பதில் என்னென்னா, லேவியராம் 21:15-23 உன் தேவனாய கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார். முதல்ல நம்முடைய மைண்ட், கண் பார்வை அழுக்காது. இதயத்தில் தோன்ற எண்ணங்கள் நம்மளை அசசிப்படுத்துது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ் போக முடியாது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம் என்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். இவையெல்லாம் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு 32 வயதிலே வெளிப்படுத்திட்டார். பிரதான 7 சொல்லிட்டு வெளிப்படுத்திட்டார். ஸோ அருமையான பிள்ளைகளே, ஈஸியாக நம்ம பாவத்தில் விழுந்துடும். ஈஸியாக ஆக்சிடெண்ட், விபத்துகள் நடக்கும். ஈஸியாக ஏமாந்துடும். சரீர பிரகாரம் ஏமாறக்கூடாது, ஆன்மீக பிரகாரமும் நம்ம தூய்மையாக இருக்கணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறார்? அவட போய் ஏசப்பா ஏன்னா நீங்கள் பரிசுத்தமாங்கன்னு சொல்லும்போது முதல்ல சிலுவையின் காட்சி தான் காண்பீங்க. சிலுவையின் ரத்தம் நம்மளை கழுவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை நம்மை கழுவும். யோவான் 17:17. பைபிள் படிக்காமல் ஒரு நாளை கடத்தவே கூடாது. கண்டிப்பாக பைபிளை படிச்சுட்டே இருக்கணும். பைபிள் படிக்கிறதுனால கெட்டு போயிட மாட்டோம், கண்ணு குருடாயிடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புத்தகம் தானே, எங்களுக்கு 1008 புக்கு இருக்கும்பாங்க.
இந்த ஒரு புஸ்தகத்தை அநேருக்கு படிக்க முடியல, அப்புறம் எப்படி 1008 புக்கை படிப்பாங்க? ஸோ இந்த வேத வார்த்தைகள் நம்மை தூய்மையாக்குது. சங்கீதம் 119, 9-11. எவ்வளோ பாவியாக இருந்தாலும் இது நீங்கள் படிக்க தூய்மையாயிருவீங்க. ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரன் ரோட்டில் இருந்த யோவான் சுவிசேஷத்தை எடுத்து ஏதோ ஒன்று தீ பற்ற வைக்கணும்னு சொல்லி அதை கிழித்து அவனுடைய கொள்ளைக்கூடத்தோடு சேர்ந்து ஏறணும், சமைக்கணும், வைக்கணும், தாழ் வேணுமேன்னு சொல்லி தீயில பற்ற வச்சான். சட்டுன்னு அவனுடைய கண்ணில் யோவான் 8:32-36 பட்டுச்சு. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். அப்படியே ஷாக் ஆகிட்டான். டக்குன்னு தீ அணைச்சி அந்த ஐயாத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது அவன் கண்ணுந்து கண்ணீர் வந்துச்சு. ஈசப்பா, எங்கள் அப்பா சின்ன கொலகாரனாக இருந்தான், என்னை அறியாமலே பெரிய கொலகாரன் ஆகிட்டேன், ரவுடித்தனம் ஆகிட்டேன், என்னை மன்னிங்க. ஸோ மறுபடியும் அந்த யோவான் வாங்கி படித்தான், தூய்மையான மனுஷனாக மாறும். ஸோ உலகத்தில் இருக்க யாருமே பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்த வேஷம் தரிக்கலாம். ஆனால் வேதம் சொல்ல ஏசாயா 6:3 பரிசுத்தர் அப்படி பரிசுத்தை நம்ம அடையவே முடியாது. ஆனால் அவர் நம்மை வசனத்தான் தூய்மையாக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தினால் நம்மை தூய்மையாக்கிறார். 2 தெசலோனிக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தந்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாகிறோம். ஆவியானவர் வெறும் நவமான பாஷை மட்டும் இல்லை, அவர் நமக்குள்ளே ஓடுகிற ஜீவநதியார். அந்த ஜீவநதி அழுக்கு எல்லாத்தையும் எடுத்தோம், பயத்தை எடுத்தோம். ஸோ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 50 அடக்கி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் பாடட்டும். அடுத்து எப்பெல்லாம் தோணுதோ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லும்போது பயம் நீங்கள். ராத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகர் பயப்படுவாங்க. சில இவன் கல்ற புதைச்ச இடத்துல கூட வீடு கட்டியிருப்பாங்க. சில தற்கொலை ஆவி பயப்படுவாங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி பாருங்கள், ஜீசஸ் சொல்லி பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்படுவீங்க. அதுதான் முக்கியம். ஒரு பெரிய ட்ரக்கு வருது ரோட்டில், ஒரு சின்ன பிள்ளை நடந்து நிகழ்ச்சி 6 வயசு பிள்ளை, அது ட்ரக்னா என்னன்னு தெரியாது. திடீர்னு என்னத்தையும் ஆசைப்பட்டு ரோடுக்கு ஆஃபீஸில் கடையில் வாங்கணும்னு சொல்லி அம்மா கையை விட்டுட்டு ஓடிட்டான். போகிறதுல ட்ரக் வருது, நெருங்குது. சின்ன பிள்ளைக்கு சத்தம் இதெல்லாம் கேட்குது. ஆனால் அவளுக்கு அதை தன்னை மோதும் தான் உயிர் எடுக்கணும்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை டக்குன்னு ஜீசஸ் 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 சொல்லிச்சு. டிரைவரால் ட்ரக்கை நிறுத்த முடியல, ஹெவி லோடு. ஆனால் தானே நின்றுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 அங்குலம் தூரம் இந்த பிள்ளையுடைய தலையும் இதுக்கும் 2 அங்குலம் தூரம். அந்த டிரைவர் கீழே இறங்கி கேட்டான், எப்படி பிள்ளை நீ தப்புன? அது ஸ்வீட்டாக சொல்லுது ஜீசஸ். காட் இஸ் கிரேட். இந்த 4 காரணங்களும் பரிசுத்தமாக்குவார். ஜெபணுமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்தமான விரும்புகிறாங்க, பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறாங்கப்பா. அப்போ எங்களால் அதை முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஜென்ம பாவத்தில் அவதிப்படுறோம். ஆதாம் ஏவாளுடைய பாவங்கள் தொடருது. சுபாவங்கள், தலைமுறைகள், சூழ்நிலைகள், என்ஃபோர்ஸ்மெண்ட், எல்லாவற்றிலும் நம்ம சீக்கிரத்தவர்களாக இருக்கோம். ஆனால் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நான் சில 4 காரணங்கள் பரிசுத்தமாக்கும். அவருடைய கண்ணீரை தொடை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.